عليه وسلم صلى الله على محمد صلى الله 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 عليه صلى الله على محمد يا ربي صل عليه சரி ஆரிக்குமா அங்கதான் பிடிச்சிக்க கீழே பிடிச்சிக்க அங்க எல்லாரும் சரி கவனிங்க. சலவாத்து ஓதணும். ஏன் சலவாத்து ஓதணும்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளை உன்னைய என்னைய எல்லாரையும் படைச்ச அல்லாஹ் இருக்கிறான்ல, அந்த அல்லாஹ் நபி மேல சலவாத்து சொல்றான். அந்த அல்லாஹ்வுடைய வேலையை செய்யறவங்க யாரு? இப்ப நான் உஸ்தாத் இருக்கிறேன், எனக்கு கீழே எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு துணையா இருந்து நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யறாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்ற வேலையெல்லாம் செய்யறவங்க யார் தெரியுமா? யாரு? மலக்குமார்கள். இந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய வேலைக்காரங்க. போய் குழந்தையை கொடுன்னு சொல்லுவான் அல்லாஹ், வந்து உயிர் ஊதிட்டு போவாங்க. போய் உயிரை எடுன்னு அல்லாஹ் சொல்லுவான், உயிரை வாங்கி மௌத்தாக்கிட்டு போவாங்க. அங்க போய் மலையை கொடுன்னு அல்லாஹ் சொல்லுவான், அந்த மலைக்கு அங்க போய் மலையை கொடுத்துட்டு வருவாங்க. வகி குரானை கொடுத்து உடனே நபியில கொடுன்னு அல்லாஹ் சொல்லுவான் ஜிப்ரீல் வந்து கொடுப்பாரு. இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்றதெல்லாம் செய்யற வேலைக்காரங்க யாரு? யாரு? மலக்குமார்கள். மலக்குங்கிறதுக்கு தமிழ்ல வானவர், ஆங்கிலத்துல ஏஞ்சல் சொல்றோமா? இந்த மலக்குமார்களும் நபி மேல என்ன சொல்றாங்க? ஸலவாத்து சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னல்லாஹு மலாயிகத்து, நிச்சயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, ஈமான் கொண்ட நல்லோர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அந்த நபி மீது முஹம்மது ரசூலுல்லாஹ் மீது நீங்கள் எல்லோரும் ஸலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் எல்லோரும் ஸலவாத்து சொல்லுங்கள். அப்போ அல்லாஹ் முதல்ல நான் சொல்றேன், என் மலக்குமார்கள் சொல்றாங்க, நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப சொல்லுங்க அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம், ஏவல் வாக்கியம். அந்த கட்டளைக்கு நம்ம கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி மீது என்ன சொல்லணும்? ஸலவாத்து சொல்லணும். நம்ம துஆவுல ஒரு ஸலவாத்து இருக்குல்ல, அதை எல்லாரும் ஒரு 5 தடவை சொல்லணும் பாப்போம். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நீங்க வாய்ஸ் மட்டும் 3 தடவை சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க.
அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம 1,00,000 ஸலவாத் ஓதுவதாக திட்டமிட்டு இருக்கிறோம். அதுல நிறைய பேர் தாய்மார்கள் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வேற நம்ம ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. இதுவும் ஸலவாத் தான். வெறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் ஸலவாத் தான். யாருக்கு எது முடியுமோ அதை ஓதிக்கிட்டே இருக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த அனுக்கிரகம், ரஹ்மத்து, பரக்கத்து எல்லாம் நமக்கு கிடைக்கும். சரியா? சரி. இப்போ ஒரு பழைய துணி டீ குடிட்டான் பாரு. சின்ன பிள்ளைங்க அழகா டீ குடிக்கிறான். சரி, ஒரு பழைய துணி எடுத்துருவோம். அதற்கு பாரு வெளியிட்ட. அல்ஹம்துலில்லாஹ். டீ குடிச்ச கிளாஸ் எல்லாம் கொடுத்துரு. இப்போ தொழுகையில நம்ம ஓதுற ஸலவாத் ஒன்று இருக்கு தெரியுமா? அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத்து வ தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. ஓ நபியே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. ஓ நபியேனா எந்த நபி அது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபி. நம்ம நபியோட பேர் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேர் வெறும் முஹம்மது தான். கூட நம்ம சேர்த்து என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். குர்ஆன்ல நபிக்கு நிறைய பேர் அல்லாஹ் வச்சிருக்கான். அஹ்மது நபியுடைய பேர் தான். ஹாமிது நபியுடைய பேரு. இங்க நம்ம அவங்க அம்மா அப்பா நபியுடைய பாட்டனார் இவங்கெல்லாம் சூட்டின பேரை நினைவு கூறணும். அது முஹம்மது. அதனால நிறைய பேர் குழந்தைக்கு முகமதுன்னு பேர் வைப்பாங்க. குழந்தை வயிற்றுல இருந்தா, ஆம்பளை குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருந்தா அம்மாங்க எல்லாம் நியத்து வச்சுக்குவாங்க மனசுல, என் குழந்தைக்கு முகமதுன்னு பேர் வைக்கிறேன். முகமது கூட ஏதாவது முகமது முஸ்தபா அல்லது முகமது ஹபீபுல்லா, முகமது நசீருத்தீன், இப்படி எதையாவது முகம்மதோட சேர்த்து மற்ற பேரை நேர்ந்து கொள்வார்கள். முகம்மதை நேர்ந்துக்கிறதா முக்கியம். அப்படி நேர்ந்துக்கிட்டா என்ன கிடைக்கும்? ஆண் குழந்தை கிடைக்கும். அப்படிங்கிறது நம்ம தாய்மார்களுடைய ஐதீகம். அப்படிதான் பெரியவங்க எல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. கொஞ்சம் உட்காரு, நல்லா உட்காரு. ஏன் அது? நபி மேல ஸலவாத் சொல்லும் போது கண்ணியத்தை கடைபிடிக்கணும். கண்ணியம்னு சொன்னா நபியுடைய நேசம் மனசுல இருக்கணும். நேத்து சொன்னேன்ல, நபி நமக்கு எவ்வளவு பெருசு. ஆசிக் சொல்லு, நபி நமக்கு எவ்வளவு பெருசு? நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையோட பெருசு, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளோட பெருசு, உலகத்துல எல்லாரோட பெருசு, நம்ம உயிரோட பெருசு. நீயா நபியா அப்படின்னா நபிதான், நானா நபியா அப்படின்னா நபிதான். அப்ப உயிரோட உயர்ந்த உத்தம நபிய எப்படி நம்ம நேசிக்கணும்? அளவுக்கு அதிகமா நேசிக்கணும். அதனுடைய அடையாளமா தான் என்ன ஓதுறோம்? ஸலவாத் ஓதுறோம். சரியா? சரி. இப்போ இதுவரைக்கும் காலண்டர் கணக்குப்படி செப்டம்பர் 16 இருந்துச்சு மீலாது நபி. இப்ப செப்டம்பர் 16 இல்ல, செப்டம்பர் 17. பிறை பார்த்ததுல பிறை தென்படல. நம்முடைய தமிழ்நாட்டுடைய தலைமை காந்தி செப்டம்பர் 17 அறிவிப்பு செஞ்சிட்டாரு. அதை ஒத்துதான் அரசாங்கம் விடுமுறை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை நமக்கு அரசு விடுமுறை. செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை அரசு விடுமுறை. அன்னைக்கு நம்ம மீலாது நபி கொண்டாட போறோம். அன்னைக்கு காலையில இங்க நிகழ்ச்சி இருக்கு. பல தடவை சொல்லியிருக்கிறேன்ல, எல்லா தாய்மார்களும் வரணும். எல்லாத்துக்கும் காலை உணவு இருக்கு. அப்ப நம்ம ஸலவாத் ஓதி என்ன இன்னும் திக்ருகள் ஓதி துஆ செய்ய போறோம். சரியா? சரி. ஒரு பழைய துணியம் இல்லையாப்பா மேல கீழெல்லாம் சார் பாருங்க. டீ கொடி இருக்கு மேல இருக்கிறாங்க. ரசூல் வெளியில இருக்கா, மேல போய் எடுத்துட்டு சொல்ல. அங்க இருக்கா, அதை எடுத்து கொடுப்பா. இந்த ரசூல் கொண்டு வருது போன ஒரு அதை வாங்க. நபி ரசூல் ரெண்டு வார்த்தை இருக்கு. நபி ரசூல் ரெண்டு ஒண்ணுதான். முஹம்மது நபி அப்படின்னு சொல்லலாம், முஹம்மது ரசூலுல்லா. ரசூலுல்லானா திருப்பி சொல்றா அல்லாஹ்வுடைய தூதர்.
ஒரு இடத்துல உள்ளது பல இடத்துல அப்படி விடுவார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் ரெண்டும் ஒண்ணுதான். சரி, நபிக்கும் ரசூலுக்கு என்ன வித்தியாசம்? ரசூல் அப்படின்னா தூதர், மெசேஞ்சர். நபி அப்படின்னா ப்ராஃபெட். நபி அப்படின்னா ப்ராஃபெட். சொல்லிட்டு திருப்பி கேள்வி கேட்பேன். நான் சொல்லும்போது கவனிக்கிறேன்னா நான் கேள்வி கேட்கும்போது சொல்ல முடியாது. நான் கேள்வி கேட்கும்போது உனக்கு சொல்ல தெரியலன்னு நீ கவனிக்கலான்னு அர்த்தம். கவனிக்காத ஆளுக்கு ஒரு குச்சி கொண்டாந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். சரியா? அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி பேசும்போது, குர்ஆனை பத்தி பேசும்போது காதெல்லாம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? பாவத்துக்கு ஆளாயிருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்தமிஉ, கேளுங்கள்னு சொல்லல, காது கொடுத்து கேளுங்கள், கவனமாக கேளுங்கள். அப்ப என்ன செய்யணும்? மற்ற சிந்தனையெல்லாம் விட்டுறணும். முழுக்க முழுக்க கவனம் இதுல இருக்கணும். தப்லீக் ஜமாத்து போறோம்ல, தப்லீக் ஜமாத் சாத்தியில் என்ன சொல்லுவாங்க? எல்லாம் நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க. ஏன் நெருங்கி வர சொல்றாங்க? இடைவெளி இருந்தா சைத்தான் உள்ள போந்துக்குவான். சைத்தான் உள்ள போந்துட்டா கவனத்தை எல்லாம் வெளியே கொண்டு போயிடுவான். என்ன சொல்றாங்கிறது விளங்காது, புரியாது. அதுக்காக தான் என்ன செய்யறோம்? எல்லாம் நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்கி நெருக்கமா உட்கார வைக்கிறோம். செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு அந்த சேர். எத்தனை வேணும்னு கேட்டு எடுத்துக்கொடு. கையில் அந்த சேர் எடுத்து இந்த டீ கட்டில் தான். ஆமா, நபி மேல நபி மேல நம்ம சலவாத் சொல்லணும். அங்க இருக்கு. இப்போ நான் அந்த மீலாது நபியினுடைய செலிப்ரேஷனுக்காக 300 ரூபான்னு சொல்லியிருந்தோம்ல, நிறைய பேர் கொடுத்துட்டீங்க. தெரியாதவங்களுக்கு போய் சொல்லுங்க. ஏன்னா கொடுத்துட்டா அதோட சேர்த்து நம்ம துவா செஞ்சிருவோம். அதே மாதிரி நிறைய பேர் ஸலவாத் ஓத சொல்லியிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பேரை சொல்லி இந்த உஸ்தாதிங்கிட்ட, டீச்சர்ஸுங்கிட்ட இந்த பேர் நான் இவ்வளவு ஸலவாத் ஓதிருக்கேன்னு சொன்னா போதும், நம்ம ஹதியா பண்ணிடுவோம். இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். 17 செப்டம்பர் 17 மீலாது நபி அன்னைக்கு. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நபி மேல யாரெல்லாம் ஸலவாத்து சொல்றா? அல்லாஹ் ஸலவாத்து சொல்றான், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்றாங்க, மூமின்கள் ஆகிய நம்ம எல்லாரும் ஸலவாத்து சொல்றோம். எல்லாரும் ஸலவாத்து சொல்றோம். சரியா? ஒரு கேள்வி கேட்கிறேன். தொழுகையில ஒவ்வொரு நாளும் நபிக்கு நம்ம சலாம் சொல்றோம். நான் சொன்னேன்ல, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹ நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத்து வ தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹ நபி. போட்டாச்சு, பில் போட்டாச்சு. பார்ப்பா, அதுல 2 பில் இருக்கும். அதுக்கு அந்த கத்திச்சாங்கிறது அவங்க ஃபிர்தௌஸ் மக பேரு அந்த வந்து சையது முகமது காலேஷா அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்த பில்லு அவங்க பில்லு தான். சையது முகமது காலேஷா ரைஹான் இருக்கா, ரைஹான் அதுக்கு அடுத்த பில்லு அவங்களுக்கு. ஏதாவது பேர் விடுபட்டு எழுதி கொடுத்துரு. அன்னைக்கு அவங்ககிட்ட எழுதி கொடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொன்னேன்? தொழுகையில நபி மேல ஸலவாத் ஓதுறோமா? இப்போ தொழும்போது கவனமெல்லாம் எங்க இருக்கணும்? தொழுகையில தான் இருக்கணும். தொழுகை விட்டு வெளியே போனா தொழுகை நிறைவேறாது. தொழுகையில மறதி ஏற்படக்கூடாது. இப்ப எல்லாரும் 5 வேளை தொழுகிறாங்க. நீ 5 வேளை தொழுகணும், எல்லாரும் 5 வேளை தொழுகணும். சில நேரங்களில் தொழுக முடியறது இல்லை. 5 வேளை தொழுகிறது சுன்னத்தா
ஃபர்லா, வாஜிபா, நஃபிலா? சொல்லுங்க. 5 வேளை தொழுகிறது என்னது? ஃபர்ல், கட்டாய கடமை. ஃபஜர் ஃபர்து, லுஹர் ஃபர்து, அஸ்ர் ஃபர்து, மக்ரிப் ஃபர்து, இஷா. அனஸ் மட்டும் சொல்லு. ஃபஜருக்கு எத்தனை ரக்காத்து? லுஹருக்கு ஃபர்ல் 4 ரக்காத்து, அஸ்ருக்கு ஃபர்ல் 4, மக்ரிபுக்கு ஃபர்ல் 3, இஷாவுக்கு ஃபர்ல் 4. இது தொழுதே ஆகணும். எல்லாரும் வயதுக்கு வந்தவங்க எல்லாரும் தொழுதே ஆகணும். கட்டாய கடமை ஆயிடும். இப்போ தொழும் போது மறந்துட்டேன்னு வச்சுக்க. தொழும் போது ஏதாவது மறந்துட்டேன், சூரா ஃபாத்தியா ஓத மறந்துட்டேன்னு வச்சுக்கோ. அல்லது சூரா ஒரு ஆள் ஓதாம விட்டுட்டார், ஏதோ மறதி வந்துருச்சு. மறதியோட அப்படியே அந்த தொழுகை முடிஞ்சது அப்படின்னா அரையும் குறையுமா நிறைவடையும். இப்போ அந்த மறதிய நிவர்த்தி பண்ணணும். அந்த மறதிக்கு என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னா, சஜிதா பண்ணுவோம். தொழுகை முடியறதுக்கு முதல்ல சஜிதா பண்ணுவோம். அந்த சஜிதா பண்றதுல 2 விதம் இருக்கு. சஜிதாவில் 2 விதம் இருக்கு. இப்ப இந்த மஹல்லாவில் மோஸ்ட்லி எல்லாம் ஹனஃபி இருக்கிறீங்க. முதல்ல ஹனஃபி தான் நான் சொல்றேன். என்ன செய்வாங்க? இப்ப நானு ஃபஜர் தொழுதேன், ஃபஜர் 2 ரக்காத்து ஃபர்ல தொழுதேன், ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டேன், மறந்துட்டேன். இந்த மறதிக்கு நான் சஜிதா பண்ணணும். எப்படி சஜிதா பண்ணுவோம் தெரியுமா? எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில உட்காந்துட்டு அத்தஹியாத்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அல்லாஹ் பல்லி ஓதி சலாம் கொடுத்தா தொழுக முடியும்ல. இப்ப இந்த உட்கார்ந்த உடனே எல்லாம் ஓதக்கூடாது. அத்தஹியாத்து மட்டும் ஓதிட்டு அத்தஹியாத்து வெறும் அத்தஹியாத்துன்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லை. அத்தஹியாத்து லில்லாஹி ஸலவாத்து தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுன் நபியி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு ஓதிட்டு ஒரே ஒரு பக்கம் சலாம் கொடுக்கணும். வலது பக்கம் மட்டும் சலாம் கொடுத்துட்டு இப்ப 2 சஜிதா பண்ணணும். அல்லாஹ் அக்பர்னு சஜிதாவுக்கு போயிருக்கணும். தலைய தரையில வைக்கணும், நெத்தி தரையில படணும். சஜிதாவுல வழக்கமா என்ன ஓதுவோம்? சுபஹான ரப்பில் ஆலா ஓதுவோமா? ஷாஃபில சுபஹான ரப்பில் ஆலா வ பிஹம்தி ஓதுவியா? அதை ஓதக்கூடாது. இப்ப நம்ம பண்ற சஜிதா மறதிக்கான சஜிதா. இதுக்கு பேர் அரபியில சஜிதா சஹ்வு. இதுக்கு பேர் அரபியில சஜிதா சஹ்வு, மறதி சஜிதான்னு அர்த்தம். இதுல என்ன ஓதணும்? யாரா சொல்லு. இந்த ஹுசைன் சொல்லுது பாரு. வேற யாராவது? வெரி குட். கிளியரா சொல்லுது. சுபஹானல்லதி மல்லா யனாமு வலா யசுஹு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதோடைய மீனிங் சுபஹானல்லதி மல்லா யனாமு, லா யனாமு தூங்கவே மாட்டானே, வலா யசுஹு மறக்கவே மாட்டானே. அப்படிப்பட்ட அல்லாஹ் பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ் பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான். அப்ப மனிதனா இருந்தா என்ன ஏற்படும்? மறதி ஏற்படும். மனிதனா இருந்தா என்ன வரும்? தூக்கம் வரும். நமக்கு தூக்கம் வரும். தூக்கத்துல தான் மறந்துடுவான். அப்படியே கண்ணு தூங்கிட்டா சில நேரத்தில் எத்தனை ரக்கா தொழுதுன்னு எனக்கு தெரியாது. அதோட இந்த சின்ன பிள்ளைங்கலாம் தராவி தொழுவாங்களா ரமலான்ல 20 ரக்காத்து. சஜிதாவுக்கு போனா அப்படியே மட்டையாயிரும். கடைசியில் நம்ம யாராவது தட்டி விட்டாதான் எழுந்திரிப்போம். ஏய் எத்தனை ரக்கா தொழுத? பேகான பிடிப்பான். அப்ப தூக்கத்தினால மறந்து போச்சு. தூக்கத்தினால உனக்கு எத்தனை ரக்காத்துன்னு தெரியாம மறந்து போச்சு. எத்தனை தொழுக முடிச்சிருக்கிற, எத்தனை தொழ வேண்டி மீதம் இருக்குது, இதெல்லாம் தெரியல, மறந்து போச்சு. அப்ப இந்த மறதிக்கு தான் அந்த சஜிதா. அப்ப என்ன செய்யணும்? ஒரு பக்கம் சலாம் கொடுத்துட்டு டீ கொண்டியாச்சா? அல்லாஹ் அக்பர். ஒரு பழைய துணி எடுத்து கொடுப்பான். அசூல் பழைய துணி எடுத்து கொடு. வள்ளியா? சரி சரி. யாரு ஒரு வீரமகன் போய் அதை பிடிச்சி வெளியில போடு. ஷக்கீல் போ. வள்ளி போயிடுச்சா? வள்ளி இருக்கா? போடாது போடுற. ஒரே அடியில் அடிச்சா 100 நன்மை.
2 அடி அடிச்சு 50 நன்மை முடிச்சு வெளியில போடு. சரி கவனி, ஒரு ஆள் மட்டும் இப்படி போ சக்கீல, இந்த பக்கம் போய் ஒரு ஆளுக்கு சொன்ன 9 வேலை வைக்க, இங்க இப்படி போலான்னு சொன்னேன் நான். இங்க உட்காந்து இப்படிதானே போனோம். கவனி அபிஷேகவா இந்த டீ டம்ளர்ல வாங்கி நடக்கலாம். ரசூல் சரி கவனி, பாடம் நடத்தும் போது கவனிச்சு இருக்க கூடாது, ஓட விட்டு வேடிக்கை பார்க்க கூடாதுங்க. கவனிங்க, எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? தொழுகையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். கவனம்னா எங்க இருக்கணும்? அதில் தான் இருக்கணும். திரும்ப பள்ளி வந்து உன்னை கடிச்சிட போதாது. கவனிப்போ, சஜிதா பண்ணியாச்சு. எத்தனை சஜிதா பண்ணா? 2 சஜிதா பண்ணணும். ஒரு சஜிதா நீ பண்ணன, அந்த சஜிதாவில் என்ன ஓதணும்? சுபஹானல்லதி மல்லா யனாமு. இந்த ரோடு வந்து இடம் கொடுக்கணும். போறேன் சார், இதெல்லாம் போடான ஜுபை அந்த லைனை ஓடுங்க. அவன் போக வரதுக்கு எல்லாம் தருமாறாங்க. இது போயிட்டோம். சுபஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு, இத ஓதுன. இப்போ இத ஓதிட்டு எந்திரிச்சு உட்காந்து அல்லாஹ் அக்பர்னு உட்காந்துடணும். திருப்பி 2வது சஜிதா பண்ணணும். 2வது சஜிதா என்ன ஓதணும்? அதேதான் திருப்பி ஓதணும். சுபஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு, சுபஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு. மறக்கவே மறக்காத, தூங்காத அல்லாஹ் பரிசுத்தமானவன் ஆகிவிட்டான். மனிதனுக்கு தான் தூக்கம் இருக்குது, அல்லாஹ் தூக்கம் இருக்கா? ஆயத்துல் குர்சி ஓதுறல்ல, ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌமுன். சினத்துன் அப்படின்னா சின்ன தூக்கம். அப்படி கண்ணு மூடி அப்படி கண்ணு திறக்கிறல்ல, இது சிறு தூக்கம். அதுவும் அல்லாஹ்வுக்கு இல்ல. வலா நௌமுன், பெருதூக்கம் இருக்குல்ல, ராத்திரி படுத்து காலையில எழுந்திருக்கிறிய, அந்த பெருதூக்கமும் அல்லாஹ்வுக்கு இல்ல. அல்லாஹ் தூங்கவே மாட்டான். அல்லாஹ் தூங்கவே மாட்டான். எந்நேரமும் விழிச்சுக்கிட்டே நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். மண்ணுக்குள்ள இருந்தாலும் அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். வானத்துக்கு மேல இருந்தாலும் அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். வானம் பூமிக்கு நடுப்புற இருந்தாலும் அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். சந்திர மண்டலத்துக்கு போயிட்டான், 2 வீரர்கள் கீழே வர முடியாம தவிக்கிறான் பாத்தியா? அதுல பழுது ஏற்பட்டு போச்சு. இங்க இருந்து போன விண்கலம், அந்த விண்கலத்துல பழுது ஏற்பட்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அங்கேயே இருக்கிறாங்க. இன்னும் கீழே வர முடியல. சந்திர மண்டலத்துல இருந்து மேல போயிட்டதுனால அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வால பார்க்க முடியாதா? அல்லாஹ்வால கண்காணிக்க முடியாதா? எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? பார்த்துக்கிட்டே இருக்கிறான், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான். நானும் 2 பேரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இருக்கிறானே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் கணக்கச்சிரமா வாட்ச் பண்ணுவான். இப்போ அந்த துவா அதுதான் சொல்லுது, அல்லாஹ் தூங்கவே மாட்டான். வலா யஸ்ஹு, அல்லாஹ்வுக்கு மறதியே கிடையாது. முதல் மனிதர் யாரு? ஆதம் நபி. முதல் மனிதரும் அவர் தான், முதல் நபியும் அவங்க தான். யார் அவங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நபி மறந்துட்டாரு. என்ன மறந்துட்டாரு? அல்லாஹ் சொன்னா இந்த மரத்துக்கிட்ட போவாதீங்க, சொர்க்கத்துல ஒரு மரம் இருந்துச்சு இல்ல, அந்த மரத்துக்கிட்ட போவாதீங்க, அந்த மரத்துல இருந்து பழத்தை பறிச்சு சாப்பிடாதீங்க தடுத்திருந்தாங்கல்ல. அல்லாஹ் சொன்ன கட்டளையை மறந்துட்டு போனாரு, பழத்தை பறிச்சு சாப்பிட்டாருல்ல. அதனால தானே அவங்களையும் அவங்களுடைய துணைவியார் ஹவ்வாவையும் அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி வச்சுட்டான். அதனாலதான் ஒரு பழமொழி முஃபீது தாலிபீன்ங்கிற கிதாப்ல வரும், அவ்வளு நாசி அவ்வளு நாசின். அங்க இன்னும் இருக்கும், இங்க இன்னும் இருக்காது. அவ்வளு நாசி அவ்வளு நாசின். புரியுதா? மனிதர்களில் முதன்மையானவர், மறதியிலும் முதன்மையானவர். அவருக்கு தான் அல்லாஹ் முத மறதியை கொடுத்தான். அதனால நமக்கெல்லாம் மறதி ஏற்படுது. மறதி இல்லைன்னு வச்சுக்கே நிம்மதி தொலைஞ்சு போயிடும். என்னையா ஒரு ஆள் திட்டிருப்பாரு, திரும்ப திரும்ப அதுவே வந்துகிட்டே இருந்தா மறக்காம என்ன ஆகும்? அவ்வளவுதான், துனியாவில் வாழவே முடியாது. அல்லாஹ் மறதியை கொடுத்து மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நிம்மதியா வாழ வைக்கிறான். அது ஒரு கிஃப்ட் தான். ஆனா அதே மறதி அதிகமா இருக்கக்கூடாது. அதிகமா எப்படி தெரியுமா வரும்? கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட் சாப்பிடுற ஒரு ஆளு திடீர்னு வடை பஜ்ஜி வரும், மெதுவடை வரும், எண்ணெய் பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஒரு நாளைக்கு ஒன்ன சாப்பிட்டுட்டு 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். மெதுவடை ஒண்ணு கொடு, பருப்பு வடை ஒண்ணு கொடு, வாங்கி சாப்பிடுறது. அப்புறம் பயம் வந்துடும், ஆஹா டாக்டர் சொன்னாரு எண்ணெய் பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு, மீறி சாப்பிட்டுட்டுமே, அந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை 1க்கு 2ஆ கொடு, 2 போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டுக்கிட்டே என்ன ஆகும் தெரியுமா? சீக்கிரம் மெமரி போயிடும். கொழுப்பு குறைக்கிறதுக்கு தான் அந்த மாத்திரை. அது உடம்புல இருக்கிற கொழுப்பு மட்டும் குறைக்காது. மண்டையில மூளை இருக்குதுல, மூளை, அது முழுக்க முழுக்க என்ன கொழுப்பு தான் பாது. மூளை இருக்குதுல, மூளையில இருக்கிறதெல்லாம் கொழுப்பு தான் இருக்கு. அந்த கொழுப்பையும் குறைச்சி விட்டுரும். நீங்க சாப்பிடுற கொலஸ்ட்ரால் மாத்திரை. மூளையில இருக்கிற அந்த கொழுப்பு குறைஞ்சி போனா என்ன ஏற்படும்? மறதி ஏற்படும் அடிக்கடி. புரியுதா? அடிக்கடி மறதி ஏற்படும். அப்ப அந்த வேலையை செய்யக்கூடாது. அடிக்கடி என்ன பொருளை சாப்பிட்டு 1க்கு 2 கொலஸ்ட்ரால் மாத்திரையை போட்டுக்கிறது இருக்குல்ல, அதனால ஞாபக மறதி அதிகரிக்கும். அதையும் செய்யக்கூடாது. இப்போ அல்லாவுக்கு 2 கிடையவே கிடையாது. 1 தூக்கம், 2வது மறதி. இந்த துவால இருக்கு, லா யனாமு, அல்லாஹ் தூங்க மாட்டான் அப்படின்னா அல்லாவுக்கு தூக்கம் இல்லை. வலா யஸ்ஹு, அல்லாஹ் மறக்க மாட்டான் அப்படின்னா அல்லாவுக்கு மறதி இல்லை. 2 விஷயம் அல்லாவுக்கு கிடையவே கிடையாது. 2 என்னன்னு சொல்லுங்க. நம்பர் 1 தூக்கம், நம்பர் 2 மறதி. இந்த 2 அல்லாவுக்கு ஏற்படவே ஏற்படாது. அதனாலதான் அந்த துவா ஓதுறோம். இப்போ இது ஓதிட்டியா, இதுக்கப்புறம் திருப்பி உட்காந்து திரும்பவும் அத்தையாத்து ஓதணும், அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா ஓதணும், அல்லாஹ் மக்ஃபிர்லி ஓதணும். இப்பதான் சலாம் கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். 2 பக்கம் சலாம் கொடுக்கணும். முதல்ல எத்தனை பக்கம் சலாம் கொடுத்தோம்? ஒரு பக்கம் வலது பக்கம் மட்டும் சலாம் கொடுத்துட்டு அத்தையாத்த முழுசா ஓதிட்டு, ஒரு பக்கம் வலது பக்கம் மட்டும் சலாம் கொடுத்துட்டு 2 சஜிதா பண்ணணும். 2 சஜிதால என்ன ஓதணும்? சுப்ஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு. 2 சஜிதா முடிஞ்சிருச்சா? இப்போ உட்கார்ந்துட்டு என்ன ஓதணும்? அத்தையாத்து முழுசா ஓதணும், அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா முழுசா ஓதணும், அல்லாஹ் மக்ஃபிர்லி முழுசா ஓதணும். கடைசியா என்ன செய்யணும்? சலாம் கொடுக்கணும். எப்படி சலாம் சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இதுதான் மறதிக்காக சஜிதா செய்யற முறை. ஹனஃபியில. ஷாஃபியில இப்ப சொல்றேன் பாரு. ஷாஃபி கொஞ்சம் பேர் இருப்ப, கை தூக்கு. 1 2 3 கை தான் இருக்கு. இங்க ஒரு கை 4 இருக்கு. புரியுதா?
சரி, 4-5 கைன்னு வச்சுக்குவோம். என்ன நிறைய சந்தாச்சு டீ இருப்பானுங்க போனடி. இந்த மாதிரி பெரிய பிள்ளைங்க தான் என் கிளாஸ்ன்னு சொன்னேன். சரி, என் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு அட்டன்ஸ் போடணும். இப்போ ஷாஃபி முறைப்படி தொழுகையில மறதி ஏற்பட்டா எப்படி சஜிதா செய்யறது அப்படிங்கறது சொல்ல போறேன். கடைசியில் அத்தையாத்து உட்காந்துட்டோமா, அத்தையாத்து உட்காந்துட்டோம். உட்கார்ற முறையிலேயே கொஞ்சம் மெத்தட் இருக்கு. ஹனஃபியில இந்த காலில் வச்சு காலுக்கு மேல இந்த குட்டத்தை வச்சு உட்காருவோம். ஷாஃபியில காலை உள்ள விட்டுருவோம். புரியுதா? இந்த கால் வீட்டுல அதை உள்ள விட்டு இந்த விரலை மடக்கி உட்காருவோம். பெண்களுக்கு அந்த வித்தியாசமே இல்லை. தொழுகை முறையில ஷாஃபி ஹனஃபிங்கிற வேறுபாடே கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். அவங்களுக்கு பெண்களுக்கு கை கட்டுறதுல இருந்து என்ன மற்றபடி உட்கார்றதுல இருந்து அதெல்லாம் ஒண்ணுதான். ஓதுறதுல வேறுபாடு இருக்கு. செயல்முறையில தக்பீர் கட்டும் போது எப்படி ஷாஃபியா தக்பீர் கட்டுறீங்களோ அதே மாதிரிதான் பெண்கள். அது பெண்கள் ஷாஃபியா இருந்தாலும் சரி ஹனஃபியா இருந்தாலும் ஒரே மெத்தட் தான். தக்பீர் கட்டுறது, ருக்குக்கு போறது, சஜிதாவுக்கு போறது, அத்தையாத்துல உட்கார்றது எல்லாமே ஒரே மாதிரி. அந்த செயல்முறையில பெண்களுக்கு வேறுபாடு இல்லை. புரிஞ்சுச்சா? ஆனா ஆண்களுக்கு வேறுபாடு இருக்கு. ஆண்கள் கடைசி இருப்புல அமரும் பொழுது இந்த காலை உள்ள விட்டு இந்த குட்டத்தை தரையில உட்கார வைக்கணும். இந்த குட்டம் தரையில உட்கார்ந்து இருக்கணும். இந்த காலை இப்படி மடக்கி இருக்கணும். விரல் எல்லாம் கிபிலாவும் முன்னோக்கி இருக்கணும். இப்ப நீ அத்தையாத்து ஓதுவ, அல்லாஹ் மஸல்லில ஓதுவ, அல்லாஹ் மஃபர்லி ஓதுவ, எல்லாம் ஓதிவிட்டு ஷாஃபியில அங்க அத்தையாத் மட்டும் ஓதி சலாம் கொடுக்க சொன்னா அனுப்பியில ஷாஃபியில சலாலாம் கொடுக்க கூடாது. எல்லாத்தையும் முழுசா ஓதிடணும். அத்தையாத் ஓதிடணும், அல்லாஹ் மஸல்லில ஓதிடணும், அல்லாஹ் மஃபர்லி ஓது, எல்லாம் ஓதி முடிச்சிட்டியா? இப்போ 2 சஜிதா பண்ணிடணும். அல்லாஹ் அக்பர்னு சஜிதாவுக்கு போகணும். நெத்திய தரையில வைக்கணும். என்ன ஓதணும்? சுப்ஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி. அதுவா ஓதணும்? அது ஓதக்கூடாது. இது மறதிக்காக செய்யற சஜிதா, எக்ஸ்ட்ரா. இதுல இதுதான் ஓதணும். சுப்ஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு. திரும்பவும் இன்னொரு சஜிதா பண்ணணும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி. அதுல என்ன ஓதணும்? சுப்ஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு. எல்லாரும் சொல்லுங்க, சுப்ஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு. நான் சொல்லும்போது சொல்லு, சுப்ஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு. சுப்ஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு. புரியுதா? இத 2 சஜிதால ஓதிட்டு உட்கார்ந்த உடனே சஜிதாவில இருந்து எந்திரிச்சு உட்கார்ற. 2 சஜிதா முடிஞ்சு போச்சு. 2வது சஜிதாவில இருந்து எழுந்திருச்சு உட்கார்ந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் சலாம் கொடுத்துரும். சஜிதாவில எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே எதுவும் ஓதலாம் கூடாது. இதுதான் ஷாஃபி மெத்தட். மறதிக்கான சஜிதா ஷாஃபி முறைப்படி இப்படிதான் செய்ய வேண்டும். புரியுதா? சரி, இப்ப என்ன செய்யுங்க, இந்த கேர்ள்ஸ் நீங்க மட்டும் தூங்க போகும்போது ஓதுங்க. பாய்ஸ் ஓதுங்க, தூங்கும் போது ஓதுவா. கேர்ள்ஸ் ஓதுங்க, தூங்கி எழுந்த பின் ஓதுவா. பாய்ஸ் ஓதுங்க. எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. மாஷா நல்லா நல்லா தாராளமா உட்காருங்க. எழுஞ்சிக்கிட்டு உட்கார வேண்டாம், இடம் புரியாது. இதுல அல்லாவுக்கு மவுத்து இல்லை, அல்லாவுக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை. அல்லாஹ் பிறந்தானா? பிறக்கல. லம் எலிது வலம் யூலத். அல்லாஹ்வை யாரும் பெக்கல, யாரையும் அல்லாஹ் பெற்றெடுக்கல.
அல்லாவுக்கு அம்மா அப்பா இல்ல, அல்லாவுக்கு ஆண் பெண் பிள்ளைகள் இல்ல, புரியுதா? அதனால அல்லாவுக்கு பர்த்தும் இல்ல டெத்தும் இல்ல, அல்லாவுக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல. ஆனா நம்மள மாதிரி மனுஷனுக்கு ரெண்டு இருக்கு இல்ல, பிறப்பு இறப்பு. இந்த துவா தான் சொல்லுது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதம அமாதனா, எங்களை மௌத்தாக்கிட்டு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாவுக்கு எல்லா புகழும். ராத்திரி தூங்க போகும்போது அல்லாஹ் நம்மளை என்ன செய்யறான்? மௌத்தாக்கிறான். காலையில எந்திரிக்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? உயிர் கொடுத்து நம்மளை எழுப்பி போடுறான். அல்லாஹ் இல்லைன்னா தூக்கமும் வராது, அல்லாஹ் இல்லைன்னா தூங்கி எந்திரிக்கவும் முடியாது. தூங்குறதுக்கு காரணம் யாரு? அல்லாஹ். தூங்கி எந்திரிக்கணும், அதுக்கு காரணம் யாரு? அல்லாஹ். அதான் அந்த துவா. எல்லாரும் டெய்லி இந்த துவா ஓதுறீங்களா? இந்த துவா எல்லாம் ஓதுறீங்க ஏன் தெரியுமா? உங்க தாய்மார்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும். ஏன்னா சின்ன குழந்தையில இருந்து தூங்க பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு சொல்லி கொடுக்குதுங்க. தூங்க போகும்போது துவா சொல்லுதாங்க, அல்லாஹும்ம, அது அப்படியே சொல்லும், அல்லாஹும்ம பிஸ்மிக்க பிஸ்மிக்க அமோது அமோது வாஹியா. அம்மா சொல்லி கொடுத்து பிள்ளை சொல்லுதா, டெய்லி மனப்பாடம் ஆகி போயிடுது. காலையில தூங்கி எந்திரிக்குதுங்களா, எந்திரிக்கும் போது அம்மாங்க சொல்லி கொடுக்குறாங்க. எங்க சொல்லு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா அஹ்யானா பாதம அமாதனா பாதம அமாதனா வ இலைஹி நுஷூர். இப்படி அம்மாங்க சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க சொல்றீங்க, அதனால உங்களுக்கு மனப்பாடம் ஆகி போயிடுது. இந்த துவா நிறைய பேருக்கு நல்ல மனப்பாடமா இருக்குதுன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம், இன்றியமையாத காரணம் அம்மாங்க தான். அம்மாங்களுக்கு எல்லாம் துவா செஞ்சிருவோம். அம்மாங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல உயர்ந்த பதவியை தந்தல் புரிவானாக. அந்த அம்மாவுடைய காலில் சொர்க்கம் இருக்குது இல்ல, அம்மாவுடைய சொல்படி கேட்டு நடக்கிற உனக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக. யார் சொல்றதை கேட்டு நடக்கணும்? அம்மா சொல்றதை கேட்டு நடக்கணும், புரியுதா? தாய் சொல்ல கேட்டு கெட்டு போனது யாரும் கிடையாது. கண்டிப்பா வாழ்க்கையில உயர்வுதான். ஒரு ஆளை காணாம ரெண்டு துவா சொல்லிட்டீங்க. இப்போ சாப்பிடும் போது கூட அம்மாங்க உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சாப்பிடுற துவா தெரியும், சாப்பிட்டு முடிக்கிற துவா தெரியும். சாப்பிடும் போது என்ன துவா ஓதணும்? பிஸ்மில்லா வாலா. நீ சாப்பிடுற சாப்பாட்டு கொஞ்சோண்டு சோறா இருந்தாலும் இந்த துவா ஓதுனீங்கன்னா அவ்வளவு பரக்கத்தா மாறி போயிருது. வாலா பரக்கத்தில்லான்னு சொல்றல, அவ்வளவும் பரக்கச்சு. எத்தனை பருக்க இருக்குதோ அவ்வளவும் பரக்கச்சு. நபிகள் நாயகம்லாம் நம்மள மாதிரி வயிறார சாப்பிட்டாங்களா? பேரித்த பழம் அதுதான் சாப்பிட்டாங்க, ரொட்டி துண்டுகள் தான். வயிற்றுல சஹாபாக்கள் கல்ல வச்சு கட்டிக்குவாங்களாம் பசி தாங்க முடியாம, அப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. நம்ம வயிறார இப்ப சாப்பிடுறோம். அந்த துவா தான் கொஞ்சமா சாப்பிட்டாலும் அதுக்கு பரக்கத்துங்கிற உயிரோட்டத்தை கொடுத்துருக்கு. அவங்க சக்தியா வாழ்ந்திருக்கிறாங்க. நபி யார் தெரியுமா? ஒரு நபி 30 ஆண்களுக்கு சமம் வீரத்துல. வெறும் பேரிச்சம்பழமும் ரொட்டி துண்டு சாப்பிட்டு இருந்தா எப்படி அந்த வீரம் வந்திருக்கும்? அல்லாஹ் கொடுக்குறான். ரொட்டி துண்டு நினைக்கிற அது எவ்வளவு ஹெல்த்தி தெரியுமா? அது எல்லா சக்கரை வியாதிக்காரங்களுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் சொல்ற அட்வைஸ், ராத்திரியில நீங்க இந்த அரிசி மாவு சம்பந்தப்பட்ட பொருளை எடுத்துக்காதீங்க. இட்லி சாப்பிடாதீங்க, தோசை சாப்பிடாதீங்க, அரிசி சோறு சாப்பிடாதீங்க. என்னங்க சாப்பிடணும்? ரொட்டி சாப்பிடுங்க, சுக்கா ரொட்டி சாப்பிடுங்க, கோதுமை ரொட்டி சாப்பிடுங்க, கேழ்வரகு ரொட்டி சாப்பிடுங்க. இப்படிதான் டாக்டர் சொல்றாங்க. ரொட்டி இதுல அப்படி ஹெல்த் இருக்கு. காய்கறியிலேயே நல்ல ஹெல்த் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? காய்கறிய எல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே கீழே வச்சுக்கிட்டு வெறும் சோறா சாப்பிடுறோம். அதுல தாண்டா ஹெல்த்தே இருக்கு. என்ன காய்கறியா இருந்தாலும் கீழே போடாது. ரொம்ப குறிப்பா ஒண்ணு சொல்றேன்னா, கருவேப்பிள்ளைன்னு ஒன்று இருக்குல்ல, கருவேப்பிள்ளைய முதல்ல எடுத்து கீழே போட்டுருவான். நான் எங்க பெரியவங்க கத்துக் கொடுத்து அப்படி நிறைய அம்மா அப்பாவே எடுத்து கீழே போடுறது. கருவேப்பிள்ளைய கீழே போடக்கூடாது, அதை மென்னு சாப்பிடணும். கருவலை இருக்கிற பிள்ளையே காப்பாற்றும் ஆற்றல் கொண்டது கருவேப்பிள்ளை. கருவலை இருக்கிற அம்மா வயிற்றுல அதே காப்பாத்துமா. சுகர் வியாதிக்காரங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிள்ளையை மென்னு சாப்பிட்டு அந்த சாரை புடுங்கிக்கிட்டு வந்தா சுகர் வியாதி காணா போயிடும்.
சக்கரை வியாதி காணாம போயிரு. கருவேப்பிள்ளை இலை, புதினா இலை, கொத்தமல்லி இலை சொல்றாங்கல்ல, இதுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய சிறப்பு எல்லாம் வச்சிருக்கலாம். தீ வச்ச இது சாப்பாடு தாரிக்கு போனடி அச்சா. இத வந்துருச்சா கொடுங்கப்பா எங்க டீச்சர்ஸ் இங்க சபிரான் வருதா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, அந்த துவா ஓதிட்டீங்க. இப்ப அடுத்தது என்ன செய்றீங்க? சாப்பிட்டு முடித்த பின் ஓதும் துவா என்ன ஓதுங்க? பாய்ஸ் மட்டும் ஓதுங்க. அம்மா சோறை ஊட்டி விட்டுட்டு துவா ஓதும்படி சொல்லுது. அந்த துவாவில் என்ன ஆகுது தெரியுமா? எனக்கு சோறு கொடுத்த, எனக்கு தண்ணி கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நீ கேப்ப, உஸ்தாத் எங்க அம்மா தான் எனக்கு சோறு கொடுத்துச்சு, எங்க அம்மா தான் எனக்கு சோறு ஊட்டி விட்டுச்சு, நீங்க என்ன அல்லாஹ் சோறு கொடுத்தாங்கிறீங்க, அல்லாஹ் தண்ணி கொடுத்தாங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? வருது. அல்லாஹ் நாடுனா அந்த சோறு உங்க அம்மா கைக்கு வராது. கையில சோறு இருந்ததுனாலதான் உங்க அம்மா ஊட்டி விட்டுச்சு. சட்டியில சோறு இருந்ததுனாலதான் தட்டுல போட்டு வச்சு சாப்பிடுன்னு சொல்லுது. அப்ப அந்த சட்டிக்கு சோறு வர காரணம் யாரு? அல்லாஹ். உணவு கொடுக்கிறது யாரு? தண்ணியை கொடுக்கிறது யாரு? உடுக்கிற உடையை கொடுக்கிறது யாரு? அதுக்குதான் அந்த துவா ஓதுறோம். சரி, கழிவறைக்கு செல்லும் போது ஓதுற துவா என்ன? பாய்ஸ் ஓதுங்க. டாய்லெட் போனாங்க யார் இருப்பா? கெட்ட சைத்தா இருப்பான். ஆம்பளை ஜின்னு பொம்பளை ஜின்னா இருக்கும். அந்த சேட்டையில இருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கணும். அதுக்குதான் நம்ம என்ன ஓதுறோம்? இந்த துவா. குபுஸ் ஆம்பளை ஜின்னுங்க, ஹபாயிஸ் பொம்பளை ஜின்னுங்க. என்ன இந்த இப்லீஸ் பேய் பேசா சொல்றதுல எல்லாம் அந்த மாதிரி அசுத்தமான இடத்துலதான் இருக்கும். நஜீஸ் இருக்கிற இடத்துல அங்க போனா சீக்கிரம் வேலையை முடிச்சு வெளியே வந்துடும். சரி, கழிவறையிலிருந்து வெளியே வருவதும் துவா என்ன? கேர்ள்ஸ் பாய்ஸ் ஓதுங்க. சரியா? சரி, அடுத்தது இப்ப நீ என்னென்ன துவா சொன்ன? சாப்பிடும் போது ஓதுற துவா, சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஓதுற துவா, தூங்கும் போது ஓதுற துவா, தூங்கி எழுந்த பின் ஓதுற துவா. போயிட்டு வாப்பா. கழிவறைக்கு போற துவா, கழிவறை வெளியே வர துவா. 6 துவா ஓதிட்டியா? 7வது துவா ஒழு செய்யும் போது என்ன துவா ஓதணும்? பாய்ஸ் ஓதுங்க. பிஸ்மில்லாஹில் அலீம் வல்ஹம்துலில்லாஹி அலா தீனில் இஸ்லாம். சரி, ஒழு செய்த பின் ஓதும் துவா நான் கேள் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் வஜஅல்னி மின் இபாதிக. சரி, இப்ப பாய்ஸ் ஓதுங்க. ஒழு செய்த பின் ஓதும் துவா. மாஷா அல்லாஹ். 8 துவா ஓதிட்டீங்க. இப்போ பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது என்ன துவா ஓதணும்? கேர்ள்ஸ் அல்லாஹ் மஃப்தஹ்லி. பாய்ஸ் ஓதுங்க. வெரி குட். கேர்ள்ஸ் பள்ளிவாசலுக்கு இருந்து வெளியே போகும்போது, பள்ளிவாசலை விட்டு வெளியே போகும்போது துவா. பாய்ஸ் ஓதுங்க. இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக. 10 துவா ஆயிருச்சு. மாஷா அல்லாஹ். 11வது துவா வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஓதும் துவா என்ன? கேர்ள்ஸ் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம்.
எல்லாம் பில்லாவோட நிறுத்திக்கலாம். அலியில் அலின்னு சொன்னா நல்லதுதான். சரி, பாய்ஸ் ஓதுங்க. என்ன சவுண்ட் கம்மியா இருக்கு? திருப்பி ஓதுங்க. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் அலியுல் அஸீம். சரி, வீட்டுக்குள் நுழையும் போது ஓதும் துஆ சொல்லுங்க. கேர்ள்ஸ் அன்னைக்கு சொல்லி கொடுத்தனா இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக اللهم إني أسألك خير المولد وخير المخرج بسم الله ولجنا وعلى الله ربنا توكل. இருங்க, பாய்ஸ் மட்டும் சொல்லுங்க. اللهم إني أسألك خير المولد وخير المخرج பிஸ்மில்லாஹி வலஜ்னா வஅலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. பிஸ்மில்லாஹி வலஜ்னா வஅலல்லாஹி ரப்பனா தவக்கல். எங்க கேர்ள்ஸ் சொல்லுங்க. வீட்டுக்குள் நுழையும்போது ஓதுவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலதி வ கைரல் மக்ரஜி பிஸ்மில்லாஹி வலஜ்னா வஅலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. எங்க பாய்ஸ் ஓதுங்க. பிஸ்மில்லாஹி வலஜ்னா 12 துஆ ஆயிடுச்சு. சரி, அடுத்த துஆ சஃபர் துஆ. பயணம் போறோம், ஏதாவது வெளியூருக்கு போகும்போது ஓதணும். பயண துஆ என்ன? சஃபர் துஆ. கேட்ஸ் பாய்ஸ் சஃபர் துஆ ஓதுங்க. சுப்ஹானல்லதீ சخر லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். மாஷா அல்லாஹ். எல்லாருக்கும் எல்லா துஆவும் தெரியும். இப்போ கண்ணாடி பார்க்கும் போது ஓதும் துஆ. கேள் சொல்லுங்க. இப்போ பாய் சொல்லுங்க. வெளியில போ. சரி, இந்த ரியாஸ் இந்த குர்ஆனுக்கெல்லாம் வாங்கி கிதாபெல்லாம் வாங்கி யாசின் கிதாபெல்லாம் எல்லாம் கொடுப்பா. பாரு, என்ன துஆ ஓதணும்? கண்ணாடி பார்க்கும்போது எல்லாம் சேர்ந்து ஓதுங்க. அல்லாஹும்ம அன்த ஹஸன்த خلقي وأحسن خلقي. இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? யா அல்லாஹ், நீயே என்னுடைய உடலை அழகாக்குன. யா அல்லாஹ், நீயே என்னுடைய உடலை அழகாக்குன. என் குணத்தையும் அழகாக்கு, என்னுடைய குணத்தையும் அழகாக்கு அப்படிங்கிறது மீனிங். இத்தனை துவா ஆயிருச்சா? ஏதோ ஒரு துவா வெளிப்பட்டு இருக்கு. சஜிதாவுல சஜிதா திலாவத் இருக்குல்ல, குர்ஆன் ஓதும் போது 16 இடங்கள்ல சஜிதா சஜிதான்னு வரும். அந்த இடத்துல என்ன துவா ஓதுன்னு யாராவது சொல்லு. கேட்ஸ் சஜத வஜ்ஹிய லில்லதி خلقஹு வஸவ்வரஹு வஷக்க ஸமஅஹு பஸரஹு பிஹவுலிஹி வகுவதிஹி தபாரக்கல்லாஹு பிஅஹ்ஸனில் ஹாலிகீன். பாய்ஸ் மட்டும் ஓது. பாய்ஸ் ஆசிக் தெரியல ஓது. என்னப்பா
ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் ஓது, வேகமா ஓது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா மனப்பாடம் ஆகணும். சவுண்ட பார்த்தா முழுசா எல்லாருக்கும் மனப்பாடம் ஆகல. அது ஒரு 10 தடவை நான் சொல்லி கொடுப்பேன் அடுத்த வகுப்புல. புரியுதா? சரி. சஜத வஜ்ஹிய லில்லதி خلقه وصوره وشق سمعه وبصره بحوله وقوته تبارك الله بأحسن الخالقين. எல்லாத்துக்கும் மாப்பாடமா? நபி எல்லாத்தையும் விட போறேன். இப்போ துஆவுடைய நிறைவு. இந்த துஆ தான் உனக்கு தெரியணும். மதரசால ஓதுற பிள்ளைக்கு சரியா? பள்ளிகா வகுப்பு எல்லாருக்கும் தெரியணும். பட்டம் கொடுக்க போறோம் உங்களுக்கு. நாளைக்கு யாராவது வெளியில போய் என்ன துஆ தெரியணும்னு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதனால கொஞ்சம் என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே வெரி வெரி எசென்சியல், ரொம்ப சில முக்கியமான துஆக்கள். இது என்ன துஆ? இது இங்க பார், என்ன துஆ இது? முக்கியமான துஆ. சரியா? இங்க என்ன பார்க்கணும் எல்லாரும். இப்போ ஒரே ஒரு துஆ நம்ம சொல்லாம விட்டுட்டோம். என்ன துஆ யாராவது சொல்லுங்க. என்ன துஆ? கண்ணாடி பக்கம் சொல்லிட்டியா? சரி. என்னது அது நம்ம சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்துட்டோமா? இரு. ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கும் போது என்ன நியத்து ஓதணும்? நவைது சௌமகரின் அன் அதாயி வர்லி ரமலானி ஆதி சனதி இல்லாஹி. இரு, கேர்ள்ஸ் மட்டும் சொல்லுங்க. பாய்ஸ் மட்டும் சொல்லுங்க. நோன்பு திறக்கும் போது ஓதும் துஆ கேர்ள்ஸ் சொல்லுங்க. கேர்ள்ஸ் ஒன்ஸ் மோர் திருப்பி சொல்லுங்க. அல்லாஹும்ம லகசும்து வபிக. எங்க பாய் சொல்லுங்க. நோன்பு திறக்கும் போது ஓதும் துஆ. ஏன் திரும்ப இவ்வளவு வேகம்? இவங்க நோன்புக்கு இங்க வராங்களா, நாங்க சொல்லி கொடுக்குறோமா, சொல்லி சொல்லி பழக்கம், அதனால மனப்பாடம் ஆகி போயிடுச்சு. நீங்க எல்லாம் நோன்புக்கு வரதில்லை. இருந்தாலும் டீச்சர்ஸ் என்ன செய்யணும், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு அனுப்பணும். குடும்ப பெண்கள்ல வீட்டுல இருக்கும்போது அவங்க ஓதணும், அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த துஆக்கள் எல்லாம் மனப்பாடம் இருக்கணும். சரி, பாங்கு துஆ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க.
ஏன் தெரியுமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை மனப்பாடம் பண்ண வைக்கிறோம்? இது தொழுகைக்குள்ள ஓதுறதெல்லாம் இந்த வயசுல மனப்பாடம் ஆயிட்டா பரவாயில்ல. பயான் எல்லாம் நிறைய கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பள்ளிவாசல்ல ஜும்மா தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் பயான் நடக்குது, நிறைய நாலேஜ் வருது, யூடியூப்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. இதை மனப்பாடம் பண்றதுக்கு யார் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை, வியாபாரம் தொழில் அப்படின்னு. இதுதான் வெரி எசென்சியல். இதெல்லாம் யோசனை பண்ணி தான் நம்ம இந்த பாடத்திட்டத்தை அமைச்சோம். முதல்ல அடிப்படை விஷயங்களை மனப்பாடம் பண்ண வச்சிடணும், சூறாக்களை மனப்பாடம் பண்ண வச்சிடணும், குரான தடவை ஓத வச்சிடணும். அதுக்கு மேல தீனியாத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். புரியுதா? தொழுகையில ஓதுற சனா ஓதுங்க, சுபானக்கல்லாம சுபானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக. இன்னி வஜ்ஜத்து ஓதுங்க. இருங்க. ஒமான மேல் முஸ்லிக்கின் அதோட ஹனஃபி ஷாஃபிகாரங்க ஓதுங்க. ஓது வஜ்ஜத்து வஜ்ஹிய எல்லாம். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். இது ஓதுறோம். சரி, அத்தஹியாத் ஓதுங்க. ஹனஃபி படி அத்தஹியாத்து லில்லாஹி அலைக அய்யுஹ நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அன்ன முஹம்மதன் அப்துஹு. வெரி குட். ஸலவாத் ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இதுக்கு ரெண்டு பேரு, ஒன்னு ஸலவாத், இன்னொன்னு என்ன சொல்லுங்க, தரூத் ஷரீஃப். என்ன சொல்லுவாங்க? தரூத் ஷரீஃப்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் எது சொன்னா ஸலவாத் தான். சரி, இப்ப அல்லாஹ் மக்ஃபிர்லி ஓதுங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லி அலி உஸ்தாதி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்-அஹ்யாஇ இன்னக முஜீபுத் தஅவா பிரஹ்மதிக. சரி, குனூத் ஓதுங்க. ஹனபி குனூத். அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தக்ஃபிருக வ நு'மினு பிக வ நதவக்கலு அலைக عليك الخير كله ونشكرك ونخلع أن يفجرك. اللهم إياك نعبد ونسجد وإليك ونحفظ ونرجو رحمتك ونخشى عذابك إنك ضد بالكفار. வெரி குட். ஷாஃபி குனூத் ஓதுங்க. அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி وقني شر ما قضيت فإنه لا يذل من واليت ولا يعز من عاديت تبارك ربنا وتعاليت على ما قضيت ونستغفرك ونتوب إليك. صل على النبي محمد وآله وصحبه وسلم. اللهم اغفر لنا وارحمنا إنك أنت خير الراحمين. வெரி குட். இப்போ உங்களுக்கு தொழுகைக்கு உள்ள இருக்கிற மனப்பாட பகுதி எல்லாம் மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க.
ஒன்னு ரெண்டு திக்கும் தடுமாறும். அப்ப என்ன செய்ய, தொடர்ந்து இந்த கிளாஸ் விடாம நீ கலந்துக்கிட்டா அந்த தவறை நம்ம சரி பண்ணிடலாம். புரியுதா? வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தூக்கத்துக்கு முழுக்கு போடணும். அம்மாங்க என்ன செய்யணும், அலாரம் வச்சுக்கிட்டு எப்படியாவது பிள்ளை எழுப்பி அனுப்பிடணும். இதுல அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அல்லாஹ் நம்ம மேல கோபப்பட மாட்டான். அல்லாஹ் நம்ம மேல கோபப்பட மாட்டான். அல்லாஹ் கோபப்பட்டா என்ன ஆகும்? வாழ்க்கையே தலைகீழ ஆகி போயிடும். புரியுதா? அல்லாஹ் நம்ம மேல கோபப்படாம இருக்கணும்னா ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? வாரத்துல மத்த நாள் எல்லாம் காலையில எந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நாஸ்டா கட்டி எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு 8 மணிக்கு போயிட்டு 4:30 5 மணிக்கு திரும்பி வரும். இவ்வளவு நேரம் துனியாவுடைய கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லாவுக்காக ஒரே ஒரு நாள் கொடுக்கலாம், அல்லாஹ் கோபப்பட மாட்டாங்க. என்னை விட்டு நீ துனியாவில் ஜெயிக்கலான்னு பாக்குறியா? ஒரு குடி பிடிச்ச நீ தாங்குவியா? இல்ல நான் தான் தாங்குவன. அல்லாவுக்கு கோபம் வராம இருக்கணும், இந்த வேலையை செஞ்சிடணும். இல்ல கோபப்படுவான், நியாயம் தானே அது. துனியாவுக்கு வாரமெல்லாம் கொடுப்ப, பல மணி நேரம் கொடுப்ப, 8 மணிக்கு போய் 5 மணிக்கு வருவ. அல்லாவுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட கொடுக்க மாட்டேன். நல்லா தூங்கி எந்திரிப்பேன்னு அல்லாஹ் கோபம் வராதா? வருமா வராதா? அல்லாவுக்கு கோபம் வராம இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கண்டிப்பா இந்த வகுப்புக்கு வரணும். வராதவன்லாம் சொல்லி கூட்டிட்டு இவ்வளவு துவா ஓதணும். இப்போ இவ்வளவு துவா ஓதணும்ல, அவ்வளவு நன்மை. நீ வந்ததுல இருந்து போற வரைக்கும் இந்த மலக்கு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு நன்மை ஆகி போச்சு. இந்த ஷபீர் தம்பிங்க 2 பேரும் அவங்க இங்க போயிட்டு லேட்டா வந்தாங்க. நேற்று தூங்க விட்டாங்க. லேட்டா வரக்கூடாது, ஒரு நாள் தானே. இனிமே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் குறைச்சிக்கணும். அப்படியே இருந்தாலும் எழுப்பிட்டு போயிட்டு வந்து தூங்கு. 9 மணி கழிச்சு வந்து நுகர் வரைக்கும் தூங்கு. 9:30 10 மணிக்கு சாப்பிட்டு தூங்கு. 4 மணி வரைக்கும் தூங்கு. ஒண்ணு இல்லையே. இந்த வகுப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, மணி ஆயிடுச்சு. வழக்கம் ஓதுறது ஓதுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه. الذين يؤمنون بالغيب مما رزقناهم ينفقون. والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم. سنة ولا نوم. له ما في السماوات وما في الأرض. من ذا الذي يشفع عنده إلا بإذنه. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه. كرسي السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. بسم الله الرحمن الرحيم. لله ما في السماوات وما في الأرض. تبدوا ما في أو تخفوه يحاسبكم به الله فيغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء.
وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا عليه. இப்ப அஸ்மால் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய 99 பெயர்கள், இறைவனின் 99 திருநாமங்கள். இது எவ்வளவு விசேஷமானது தெரியுமா? நிறைய இடங்கள்ல இது இல்ல. நம்ம பள்ளிவாசல் இருக்குது, அழகான முறையில ஓதுறோம். சின்ன ஜெர்சி எல்லாருக்கும் மனப்பாடம். போதுங்க. العليم قابل الباسط الخابر العليم السميع البصير اللطيف الخبير الحليم العليم الغفور الشكور العلي الكبير الحبيب الحسيب الجليل الكريم الرقيب المجيب اللطيف الحكيم المعيش الشهيد الحق الوجيه الحي المكين البلي الحميد المعيد المحيي المميت الحي القيوم الواحد 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 الأحد الصمد القادر المقدم المؤخر الظاهر المهدي وجعل الموت الذهب المنتقم مالك الملك الجلال والإكرام المفسد الجاني والغني المغني الله والنهب சலாத்து. நபி மேல அல்லாஹ் சலவாத்து சொல்றான்ல, வழக்குமாறு சொல்றாங்கல்ல, நம்மளையும் சொல்லும்படி ஏம்புறான்ல, அதுக்கு நிறைய சலவாத்து இருக்கு. இது ஒரு சலவாத்து. சொல்லுங்க.
حبيب الله صلاة الله صلاة الله இதே சலவாத்தை இன்னொரு மாதிரி ஓதி காட்டுறோம் பாரு. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா ரசூலில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாஸீன் ஹபீபில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் على رسول الله صلاة الله سلام الله على حبيب الله صلاة الله سلام الله على رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى عليه وسلم. படிக்கிற வயசுல கத்துக்கிற வயசுல என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் கத்துக்கணும். அது எப்ப தேவைப்படுமோ அந்த நேரத்துல நமக்கு கை கொடுக்கும். சரியா? எல்லா மௌலூதும் இப்போ சுபான மௌலூது, முஹைதீன் அந்த மௌலூது, ஷாலு விநாயகம் மௌலூது, ஹசன் ஹுசைன் மௌலூது, மன்கூஸ் மௌலூது எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஓத தெரியும். இப்படி ஓதி ஓதி பிராக்டிஸ். எந்த ஒரு செயலும் செஞ்சாதான் அதுல நமக்கு அனுபவம் கிடைக்கும். சரியா? சரி, இப்ப துவா ஓதி முடிக்க போறோம். நல்லா கவனிக்கணும். நமக்கு செப்டம்பர் எத்தனாம் தேதி? 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மீலாது நபி செலிப்ரேட் பண்றோம். அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? நிறைய சலவாத்தெல்லாம் ஓதி வச்சுக்கணும். டெய்லி இங்க மௌலூது மஜ்லிஸ் நடக்குது. நிறைய அம்மாங்கெல்லாம் வராங்க. எல்லாத்துக்கும் தான் கூப்பிடுறோம். வரவங்க வராங்க. ஆனா 1-2 ஜென்ஸ் வராங்க. பிள்ளைங்க எல்லாரும் நிரப்பமா வந்துட்டாங்க. மௌலூது நாம ஓதுறங்கிறத விட அதை ஓதுற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான். அப்படிதான் யோசிக்கணும். ஒரு 10 நாளைக்கு முதல்ல நானோ யாரும் மௌத்தா இருந்தோம், மௌலூது ஓத முடியுமா? எப்ப யாருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? நம்ம கையில இல்ல. இருக்கிற வரைக்கும் என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செஞ்சு நன்மையை சம்பாரிச்சுக்கணும். என்ன நல்லது செய்ய முடியுமா செஞ்சு நன்மையை சம்பாரிச்சுக்கணும். இப்ப நீங்க எல்லாரும் நம்ம வழக்கமா ஓதுற துவாவை நான் ஒரு தடவை சொல்றேன், நீங்க எல்லாரும் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم اغفر لي ولوالدي. சாப்பாடு கொடுங்க. ولوالدي ولأستاذي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات
برحمتك يا أرحم الراحمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. நம்ம ஹிதாயா மதரசால ஓதுற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த துவா மனப்பாடம் இருக்கணும். மதரசா முடிஞ்சு போகும்போது இந்த துவா ஓதிட்டு போகணும். அரபு வார்த்தைங்க ரொம்ப கரெக்டா இருக்கணும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமே இப்ப எல்லாரும் நீங்க துவா ஓதுங்க. ஆமீன் சொல்றேன், ஓதுங்க. ஆமீன். آمين. 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 ஆமீன். ரலீத் பில்லாஹி ரப்பா ஓதுவீங்களா? ரப்பனா ஆத்தினா ரலீத் பில்லாஹி ரப்பா ஓதுறோம்ல, ஓதுங்க. ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان الله. آمين. آمين. سبحان ربك رب العزة ஓதுறல்ல. ஆமீன். ஆமீன். சரி, இப்ப என்ன வாரந்தோறும் இந்த கிளாஸ்க்கு எல்லாரும் கண்டிப்பா வந்துருப்போம். இப்போ அவ்வளவுதான். செலவா சொல்லிட்டு மார்சம் படிச்சு செலவா சொல்லுங்க எல்லாரும்.
சலாம் சொல்லு எல்லாரும். தோனி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டீச்சர்ஸ். அட்டெண்டன்ஸ் போட்டீங்க. யார் சண்டே கிளாஸ்க்கு வரலையோ பேரண்ட்ஸ் போன் பண்ணி பெரியவர் சார் வந்து மீட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லியிருக்கோம். நீங்களும் அதே மாதிரி யார் யாரு வரலையோ சண்டே கிளாஸ்க்கு அவங்க வந்து என்னை மீட் பண்ணணும். சரியா? இப்போ கேர்ள்ஸ் மட்டும் எதிர்த்து அப்படியே வரிசை மெதுவா போங்க. சாப்பிட்ற ஆளுக்கு மேல போய் சாப்பிட்டு போங்க. சாப்பிடணுங்கிறால மேல போங்க. வீட்டுக்கு போறாலும் போயிட்டு வரலாம். ஜஸாக்குமுல்லா ஹைர். பாய்ஸ் எல்லாம் அப்படியே இரு. கேர்ள்ஸ் போகட்டும். ஆமா